கார்த்திகை தீபம் சீரியல்ல சாமுண்டீஸ்வரி பொறுப்புகள் எல்லாம் கார்த்திகிட்ட ஒப்படைக்கிறாங்க. பதவியோ பொறுப்போ எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க கார்த்தி. அக்கா என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு இருக்க? நம்மளோட பிசினஸ் பத்தியெல்லாம் ஒரு சாதாரண கார் டிரைவருக்கு என்ன தெரியும்? ஏதோ 4 வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா அதுக்காக பொறுப்பு போற அவன் பக்கம் ஒப்படைப்பியா? இது எல்லாமே உனக்கு முட்டாள்தனமாவே தெரியலையான்னு கேக்குறாங்க சந்திரா. ஏ சந்திரா, யாருக்கிட்ட என்ன பொறுப்பு ஒப்படைச்சா அது சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வாய் முடிக்கிட்டு அமைதியா ஓரமா நெல்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாக்கா, ஆய் ஓய்னா நீ என் வாய் அடக்கிறதுலே குறியாரு. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்னு ரேவதிக்கு அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்ச. ரேவதியும் அந்த மகேஷையே நினைச்சிட்டு இருக்கா. அந்த மகேஷ் என்ன ஆனானே தெரியல. டிரைவர் பையில இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததே எனக்கு பிடிக்கல. இப்ப திரும்ப ரேவதியும் அவனையும் ஏற்காடு வரைக்கும் தனியா அனுப்பிச்சு வச்ச. ரேவதியை வெளியில கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்க முடியாத காரணத்தான் அவன் 2 நாள் இருக்கவே முட்டிக்கிட்டு இங்க வந்துட்டான். ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு கூட நீ கேள்வி கேட்கல. அவனை பத்தியும் உனக்கு எதுவும் தெரியாது. அவங்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறையே, அந்த பிசினஸ்ல எவ்வளவு வருமானம் வருது தெரியுமா? அந்த வருமானம் எல்லாம் அவன் தெரிஞ்சா ரொம்ப பேராசப்படுவாங்கக்கா. இதெல்லாம் தெரியாம பொறுப்பையும் கொடுத்து வரவு செலவு கணக்கையும் அவன்கிட்ட ஒப்படைக்கிறியே, எல்லாம் சொட்டிக்கிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுவான். கொஞ்சம் கவனமா இருங்கிறாங்க சந்திரா. ஏ சந்திரா, யார்கிட்ட எப்படி பொறுப்பை கொடுத்தா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ராஜா ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி கம்பீரமான ஒரு பிசினஸ் மேன். ராஜாவை பார்த்ததும் ராஜேஸ்வரியே பாராட்டிட்டு தான் போனா. அவ்வளவு பெரிய பிசினஸ் லேடியே அவ பார்வைக்கு இந்த ராஜாவை பார்க்கும்போது உனக்கு வரப்போற மாப்பிள்ள சாதாரணமான ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போனான். ராஜேஸ்வரி சொன்ன மாதிரியே ராஜாவும் ரொம்ப திறமையான ஆள் தான். அவர்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சா நிச்சயமா அவர் சாதிச்சு காட்டுவார்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. நான் சொல்ற விதத்துல சொல்லியாச்சு, ஆனா நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க சந்திரா. நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு உனக்கும் தெரியுமல்ல, தெரிஞ்சும் திரும்ப திரும்ப இதை பத்தி என்கிட்ட பேசாத. ராஜா தான் இந்த பிசினஸை கவனிச்சுக்கணும்னு முடிவா சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி கார்த்திகிட்ட கேக்குறாங்க, ஆமா எங்க அம்மா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்துவியான்னு கேக்குறாங்க. பிசினஸை பாக்குறது பார்க்காது இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இப்போதைக்கு எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க கார்த்தி. ஆனாலும் எங்க அம்மா உன் பேர்ல அவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த தொழிலை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க. உன்னால இதை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதை சாதாரணமா சொல்றாங்க கார்த்தி. முடியாதது எதுவும் இல்ல, இருந்தாலும் எனக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, என்ன கடத்திக்கிட்டு போனவங்களை பத்தி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னீல, அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? என்ன கடத்தினது ஒரு லேடி தான் ரேவதி சொல்லவும், அப்படியே ரேவதி உனக்கு எப்படி தெரியும்னு கார்த்தி கேக்குறாங்க. அதான் அந்த ரவுடிங்க என்ன கட்டி போட்டிருந்த போது மேடம் மேடம்னு போன்ல பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு எதிரி யார் இருப்பாங்கன்னு எனக்கே தெரியல. ஆனா என்ன கடத்தினதுனால அவங்களுக்கு என்ன லாபம், அதான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ரேவதி. ரேவதி, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்ல, நடத்து முடித்ததை நீ பேசாதீங்கிறாங்க கார்த்தி. அப்படியே விட முடியாது, தொழில போட்டி இருந்துதான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இதா அம்மா கிட்ட சொன்னா தான் சரியா இருக்கும். ஏன்னு கேட்டா அம்மாவுக்கு இப்படித்தான் அடிக்கடி ஆபத்து இருக்கு. அம்மாவுக்கு அடுத்தது இப்ப எனக்கு இந்த ஆபத்து வந்திருக்கு. இது யாரா இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமாங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க. அங்க நடந்தது எல்லாம் நீ சொன்னீன்னா உங்க அம்மா பயந்துடுவாங்க. நம்ம தான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டோம்ல, இங்க எது நடந்தாலும் பாத்துக்கலாம் விட்டுருங்கிறாங்க. திரும்பவும் இதே மாதிரி ஆபத்து வராதுன்னு என்ன நிச்சயங்கிறாங்க. ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுவும் தவிர என்னோட ஃப்ரெண்டு சரவணன், அவர்கிட்டயும் நான் இந்த விஷயத்தை பேசியிருக்கேன். கூடிய சீக்கிரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை பத்தி கண்டுபிடிச்சிருவாங்க. உன்னை கடத்தினது யாரு, எதுக்காக கடத்தினாங்க என்னங்கிற விவரத்தை நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீ பேசாம அமைதியா இரு, யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசாத அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சரிங்கிறாங்க. மாயா தான் திரும்பவும் கார்த்திக்கு போன் பண்றாங்க. என்ன டிரைவர், ரேவதியை காப்பாத்திட்டு எனக்கு பயந்துகிட்டு நீ ஊருக்கு ஓடிட்டியா? நீ எங்க போனாலும் மகேஷ் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ரேவதியை நீ இப்ப வேணா காப்பாத்திருக்கலாம், ஆனா எப்பவுமே நீ அவளுக்கு பாதுகாப்பா இருக்க முடியாதுல்ல. சும்மா இருந்த என்னைய நீ சீண்டி பார்த்துட்ட, நான் உன்னை சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க மாயா. உன்னோட டைலாக் எல்லாம் போது நிறுத்து. நானும் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். தெரிஞ்சா போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடி பொழைச்சுக்கோங்கிறாங்க கார்த்தி. ஏற்கனவே மகேஷ் பத்தின விவரம் தெரிஞ்சா சொல்ல சொல்லி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மகேஷை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் மகேஷை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். அப்படி இல்ல ரேவதிக்கோ எனக்கோ தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த, நேரடியா நான் போலீஸ் கூட்டிட்டு வந்துருவேன், ஜாக்கிரதைன்னு மிரட்டுறாங்க. இதை கேட்ட மாயா, என்னது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? அப்ப என்ன தேடிட்டு தான் இருக்காங்களா? அப்ப என்னோட நம்பரை டேஸ்ட் பண்ணிருவாங்களோ? இவன் ஒரு விவகாரம் முடிச்சு வந்தான்னு தெரியும், இருந்தாலும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதே நல்லதுன்னு மாயா அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அவங்க ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப கார்த்தியை கூப்பிடுறாங்க. ராஜா, நான் ஒரு இடத்துக்கு போகணும், அங்க நீங்களும் வர முடியுமான்னு கேக்குறாங்க. கார்த்தி சரி வர அப்படின்னு சொல்லி அவங்க தான் கார் ஓட்டிட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த டெண்டர் மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. ராஜா, நீங்களும் மீட்டிங்ல என் கூட சப்போர்ட்டுக்கு வரலாமே அப்படின்னு கார்த்தியை கூப்பிடவும் கார்த்தி சரின்னு சாமுண்டீஸ்வரி கூட போறாங்க. ரொம்ப பெரிய ஹாலு, பெரிய டெண்டரு, பெரிய விஐபிங்கெல்லாம் வருவாங்க. இன்னைக்கு கூடியிருக்கிற மீட்டிங்ல பேசி சமாளிச்சு திறமையோட தான் இந்த டெண்டரை எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் கை வந்த கலையா இருக்க முடியாது. சிலர் மட்டுமே அந்த நுணுக்கங்களை கண்டு தான் இந்த டெண்டரை எடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. ஓ அப்படியா அப்படின்னு கார்த்தி தலையசித்து கேட்டுட்டே போறாங்க. நம்மளை விட பெரிய தொழிலதிபர்களெல்லாம் இதுல கலந்துக்கிட்டு ரொம்ப திறமையோட பேசுவாங்க. இந்த டெண்டர் மட்டும் எடுத்துட்டா பல கோடி ரூபாய் லாபம்னு சொல்லிக்கிட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி. ஓ அப்படியா மேடம் அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டே வராங்க. அந்த மீட்டிங்ல கார்த்தியும் கூட்டிட்டு போய் மீட்டிங் அட்டன் பண்றாங்க. இந்த தொழில நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த டெண்டரை எடுத்து சிறப்பா நடத்தி கொடுக்க முடியும். எதுவும் தெரியாதவங்க இதுல நுழைஞ்சிட்டோம்னா இருக்கிற கை காசும் போயிருன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது அமைதியா நின்றுட்டு இருக்கிற கார்த்தி அந்த டெண்டரை சுலபமா பேசி சாமுண்டீஸ்வரி பேர்ல எடுத்துடுறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரியே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. என்ன ராஜா, தொழிலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன?
இவ்வளோ பெரிய விஐபிங்க வந்திருக்கிற இடத்துல இந்த டெண்டரை சுலபமா பேசி என் பேருக்கு வாங்கிட்டியே ராஜா. உனக்கு இந்த டெண்டரை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு அவ்வளவா தெரியாது. அரைங்குறையமா தெரிஞ்சாலும் இதை சரி பண்ண முடியாது. இது நமக்கு வேண்டாம்னு சொல்லிடலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பரவாயில்ல மேடம், ஒரு தடவை இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்கலான்னு சொல்றாங்க கார்த்தி. இவ்வளவு சாதாரணமா சொல்ற, ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு இதுல கொஞ்சம் பயமா தான் இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லி கார்த்தி வராங்க. சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் கூப்பிட்டு மேடையில டெண்டர் அவங்க கையில ஒப்படைக்கிறாங்க. கார்த்தி எல்லாரும் முன்னாடியும் ஒப்புதல் கையெழுத்து போட்டு நாங்க சில மாதங்களுக்குள்ளேயே இந்த டெண்டரை நல்லபடியா முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அங்க இருந்த எல்லாரும் கை தட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாரும் முன்னாடியும் இவர் என்னோட மாப்பிள்ளைங்கிறாங்க. பரவாயில்லையே, தைரியமா தன்னம்பிக்கையா பேசுறாரு. நிச்சயமா இவர் சொன்னதை காப்பாத்துவாருன்னு எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. அவங்க சொன்னது எல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் வக்கீல வர சொல்லியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அந்த தொழிலை கார்த்தி பேர்ல மாத்தி கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், என் பேர்ல எல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்றாங்க கார்த்தி. இல்ல ராஜா, உன் பொறுப்புல இருந்தா மட்டும்தான் அதை எப்படி ரன் பண்ண முடியும்னு உனக்கு தெரியும். அனுபவப்பட்ட மாதிரி நீயும் சொல்லியிருக்க. இதுல லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, துணிஞ்சு செய், நான் சப்போர்ட் பண்றேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜனும் மயில்வாகனும் பேசிக்கிறாங்க. ஆமாமா, சகலைக்கு பெரிய பெரிய பிசினஸ் அனுபவம் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா இதுலயும் ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க மயில்வாகனும். ஆமா, என் தங்கச்சி பையனாச்சு, பிசினஸ்க்காகவே வெளிநாடெல்லாம் போய் படிச்சு எவ்வளவு பெரிய பிசினஸ் சென்னையில பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். சாமுண்டீஸ்வரி என்னமோ இதை ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கா. மாப்பிளையும் திறமையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, செய்யட்டும் செய்யட்டும், சந்தோஷமா பாக்கலாங்கிறாங்க ராஜராஜன். சாமுண்டீஸ்வரி வக்கீல் கிட்ட பேசுறாங்க. அடுத்த வாரிசா என் மாப்பிளையை தான் நான் நியமிச்சிருக்கேன். இந்த தொழிலை அவர் மூலமா தான் நடத்த போறோம். அதுக்கு என்ன ப்ராசஸோ அதுக்கு தேவையானதை நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. வக்கீலும் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோமா, நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போட போறாங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அக்கா கொஞ்சமாச்சு யோசிக்கா, இதுல எத்தனை கோடி அடங்கி இருக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியாத இந்த கார் டிரைவருக்கு போய் இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறியே, நீ செய்யறது பெரிய முட்டாள்தனக்காங்கிறாங்க சந்திரா. சந்திரா, நீ ராஜாவை சாதாரணமா எடை போட்டிருக்க. மீட்டிங்கு கூட்டிட்டு போய் எவ்வளவு பெரிய விஐபிங்க மத்தியில அந்த டெண்டரை எவ்வளவு சர்வ சாதாரணமா பேசி நம்ம கையில வாங்கினார் தெரியுமா? 10 பணக்காரங்க இருக்கிற இடத்துல ஒரு திறமைசாலி இருந்தா போதும். பணம் மட்டும் இருந்தா பத்தாது. திறமை, அறிவு, பொறுமை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் பிசினஸ் நல்லபடியா நடத்த முடியும். திறமையும் பொறுப்பும் இருக்கிற என் மாப்பிள்ளை கிட்ட தான் நான் இந்த தொழிலை ஒப்படைக்கிறேன். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. வக்கீல் சார், தாராளமா நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். இது ராஜா பேர்ல மாத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. வக்கீலும் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கார்த்தி பேர்ல மாத்திட்டு போறாங்க. ரோஹிணி, துர்கா இவங்க எல்லாரும் வராங்க. அம்மா, ரேவதியே அவனை இன்னும் புருஷனா ஏத்துக்கல, அப்படி இருக்கா, அவன் பேர்ல எதுக்குமா தொழில் எல்லாம் மாத்துறீங்க? இவ்வளவு நாளா நீங்க தானே பாத்துட்டு இருந்தீங்க, பேசாம நீங்களே பாத்துக்க வேண்டியதானே. இப்ப இதுக்கு என்ன அவசியம் வந்தது? எதுக்கு இவ்வளவு அவசரமா மாத்தி கொடுக்குறீங்க? ரேவதிக்கு விருப்பமே இல்லாம அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இதுல எங்களை யாருக்குமே விருப்பம் இல்லை. இப்ப தொழிலையும் சேர்த்து அந்த டிரைவர் பேர்லயே எழுதி கொடுக்குறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைமான்னு சொல்றாங்க ரோஹிணி. நல்லா சொல்லு, நான் சொன்னாதான் அக்கா கேட்கவே மாட்டேங்கிறா. பிள்ளைங்க நீங்களாவது சொல்லுங்கிறீங்கிறாங்க சந்திரா. இதா பார் சந்திரா, ரோஹிணி எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் செய்யறது தான் சரி. இனிமே ராஜா தான் என்னோட பிசினஸ்ல பங்கெடுத்துக்க போறாரு. இதை யார் மறுத்தாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ராஜா, நீங்க வேலை யாரும் வைங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்றாங்க. சரி மேடம், இது விஷயமா நான் சென்னைக்கு போகணுங்கிறாங்க. சரி, நீங்க போகும்போது ரேவதியும் கூட்டிட்டு போங்கிற. கார்த்தி சரின்ட்டு போறாங்க. அங்க ரேவதி கிட்ட போய் சொல்றாங்க, என்ன ரேவதி, என் கூட வர உனக்கு சம்மதமானு கேக்குறாங்க. விருப்பமே இல்லாத நான் ஏற்காட்டுக்கு வந்தேன், அங்க என் உயிரையே காப்பாத்தி நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் உங்களோட வர தயாரா இருக்கேன்னு சொல்லிடுறாங்க ரேவதி. இதை கேட்டதும் கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் எங்க பாட்டியும் தாத்தாவையும் பார்க்கணுங்கிறாங்க ரேவதி. ஓ, தாராளமா போய் பார்த்துட்டு வரலாங்கிறாங்க. சரி, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்னு ரேவதி கேட்குறாங்க. கார்த்தி சரி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி 2 பேரும் வெளியில கிளம்புறாங்க. ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு போறாங்க, அம்மா நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோங்கிறாங்க. அப்படியா, சரி சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சாமுண்டீஸ்வரி அனுப்பி வைக்கிறாங்க. ஏற்காடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ராஜா கூட ரேவதி ரொம்ப நல்லா ஒட்டிக்கிட்டா. எவ்வளவு மாறி இருக்கான்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பாத்தியா ரோஹிணி, இந்த டிரைவரு என்னமா மாய மந்திரம் போட்டு அக்காவை ஏமாத்தின. ஹனிமூன் போறேன்னு சொல்லிட்டு ரேவதியை ஏற்காடு கூட்டிட்டு போய் இப்ப அவ மனசையும் மாத்திட்டான் பாரு. அவன் வெளியில போறானா, இப்ப ரேவதியும் கையோட கூட்டிட்டு போறான். ஆனா எங்கதான் கூட்டி போறான்னு தெரியலையேங்கிறாங்க சந்திரா. சரி விடுங்க சித்தி, எப்படியோ அவங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா போதும். ரேவதிக்கு பிடிச்சிருந்தா அதுவே எங்களுக்கு திருப்திங்கிறாங்க ரோஹிணி. சந்திரானால அவங்க 2 பேரும் ஜோடியா போறத பார்த்து அவங்களால பொறுக்கவே முடியல. அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு நாம எவ்வளவோ பிளான் பண்ணணும், ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இந்த மாயா ஒருத்தி, அவளை வச்சு எந்த காரியமே செய்ய முடியாது போல இருக்கே. அவளையும் ஏற்காட்டுக்கு அனுப்புனது தான் மிச்சம். அவ என்னடானா கொள்ள கோஷ்டி கோட்டத்தையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த ரேவதியை கொள்றேன் குத்துறேன்னு ஏதோ பண்ணி அவளும் பேரை கிடத்திட்டு இப்ப திரும்பி ஊருக்கு வர முடியாது கடுப்பா போல இருக்கு. இவன் நல்லபடியா ஏற்காடு போயிட்டு வந்துட்டான். இப்ப 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்கன்னு அக்காக்காரி வேற பிசினஸையே அவன் கையில தூக்கி கொடுத்துட்டா. இப்ப அவன் தான் வெளியே போறான்னு பார்த்தா அவன் பின்னாடியே ரேவதியும் போறாளே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. சரி, இது உடனே சிவனாண்டி கிட்ட சொல்லி ஆகணும்னு சந்திரா போனது சிவனாண்டிக்கு போன் அடிக்கிறாங்க. எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம நினைக்கிறது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு தெரியுமா? ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த டிரைவர் பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
அப்புறமா என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ரேவதியும் டிரைவரும் சந்தோஷமா இருக்காங்க. எங்க அக்காக்காரி வக்கீல வர சொல்லி அந்த டெண்டர் பிசினஸ் அந்த டிரைவருக்கு கொடுத்துட்டா அவன் பேர்லயே அந்த பிசினஸையும் மாத்திட்டாங்க. இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு கேட்காம இருக்க முடியல. கேட்டும் நான் மோக்க உடைச்சுக்கிட்டு தான் மிச்சம். நீங்க இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்றாங்க சந்திரா. சந்திரா, இன்னும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. நீ பொறுமையாயிரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேனுங்கிறாங்க சிவனாண்டி. ரேவதியும் கார்த்தியும் பாட்டிக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சென்னை கிளம்புறாங்க. அங்க போய் அபிராமியை பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.